சரி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அப்படி பேசுறாரு, பேசுங்க. அந்த குழந்தை பக்கத்தில் இருக்குது. நல்லா நல்லா பேசுங்க. சார் வணக்கம் சார். தாய் சரி தலைவரை அவங்களுக்கு நீங்கள் கல்வி மந்திரியாக இருக்க வரைக்கும் உங்கள்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறேன். அவங்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தா எனக்கு அதோட சந்தோஷம் எதுவும் கிடையாது. அதோட சந்தோஷம் எங்களுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் உங்கள் மூலியமாக மரண தண்டனை வாங்கி கொடுங்க. 12ஆம் வகுப்பு மாணவியை கொலை செய்த குற்றவாளிக்கு மரண தண்டனை வாங்கி தரணும்னு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்த பெற்றோர். தொலைபேசியில் அழைத்து ஆறுதல் கூறிய கல்வி அமைச்சர். அவனுக்கு இது முழு தண்டனை வாங்கி கொடுங்க. எனக்கு காசு பண்ணலாம் இல்லை, என் பிள்ளை உசரே போயிடுச்சு. அவனுக்கு துக்க தண்டனை வாங்கி கொடுங்க சார், துக்க தண்டனை வாங்கி கொடுங்க. ராமேஸ்வரத்தை உலுக்கிய ஒருதலை காதல் விவகாரத்துல பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய காதர் பாஷா அவர்கள். நான் நல்லா படிக்கிறேன், நான் செலவு கூட நான் ஏற்றுக்கிறோம், இதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. அமைச்சர், அவர் தங்கச்சி 10th படிக்குது, நம்ம அரசு பள்ளியில் அதுகிட்ட ஒரு வார்த்தை பேசிடுங்க. அதுக்கு முழு செலவும் நம்மளுடைய சார்பாக ஏற்றுக்கிட்டோம். நீங்கள் பேசுங்க, லைனில் பேசுவாங்க, நல்லா சத்தமாக பேசு. அமைச்சர் பேசுகிறாரு. ராமேஸ்வரம் அடுத்த சேரான்கோட்டை பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்த ஷாலினி அப்படின்ற மாணவிய அதே பகுதியை சேர்ந்த முனிராஜ் அப்படின்ற இளைஞர் காதலிக்க சொல்லி வற்புறுத்திட்டு வந்ததா கூறப்படுது. இந்த நிலையில காதலை ஏற்காத 12ஆம் வகுப்பு மாணவிய முனிராஜ் கொடூரமா கொலை செய்ததா கூறப்படுது. இது தொடர்பா போலீசாரும் இப்போ தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. பெற்றோர்களும் உறவினர்களும் பல்வேறு போராட்டங்களை நடத்தின நிலையில போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தின நிலையில பெற்றோர்கள் கலைந்து போயிருக்காங்க. இந்த நிலையில உயிரிழந்த மாணவியோடைய பெற்றோரை ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரான எம்எல்ஏ காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள் நேர்ல சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மாணவியோடைய தங்கச்சியுடைய கல்வி செலவு முழுக்க நாங்க ஏத்துக்கிறோம், அவங்கள நல்லபடியா படிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நிவாரண நிதியையும் வழங்கியிருக்காங்க. அப்போ உயிரிழந்த மாணவியுடைய தந்தை எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதிதான் வேணும் அப்படின்ற மாதிரி கண்ணீர் மல்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து கல்வி அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுமே பெற்றோர்கள் கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ உயிரிழந்த மாணவியுடைய தந்தை, நீங்க கல்வி அமைச்சரா இருக்கனால உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிற, அந்த கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கணும், தயவு செய்து அதை மட்டும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் பலரையும் சுக்குநூறா உடைச்சிருக்கு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். மேலும் செய்திகளை வழங்குவோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், GT ஹாலிடேஸ், ஆலயா காட்டன் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.